இப்போ என்னெல்லாம் டேக் அவேஸ் ஆஸ் ஆஃப் நவ் இந்த கிளாஸ்ல இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு டேக் அவேஸ்னா என்னெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், பீட் கான்செப்ட், பீட் டிப்ஸ் ஆர் ட்ரிக்ஸ், வாட் எவர் இட் மே பி, என்ன டேக் அவே சும்மா உங்களுக்கு தோன்றது டாப் ஆஃப் தி மைண்ட்ல இருக்கிறது. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு இங்க சொல்லுங்க. ஃபார்முலாஸ் எப்படி படிக்கணும்ன்றது புரிஞ்சிச்சு. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் சொல்லணும்னா வெரி குட். ஒரு விஷயத்தை 4-5 பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகே வேற பாலாஜி வெரி குட். யூனிட்டை வச்சு எப்படி அதை கொண்டு வர்றது அப்படிங்கிறது குட். ஹவு டு ஸ்டடி, ஹவு டு அப்ரோச் a question, சப்ஜெக்ட் ஜாலியா படிக்கிறதுக்கு குட். வெரி குட். இது மாதிரி தான் கேட்கிறேன். அசெண்டிங்னா மேல போற ஸ்லோப், டிசெண்டிங்னா கீழே போற ஸ்லோப். இதுவே எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி தான் கேட்கிறேன். வெரி குட் வெரி குட். இதெல்லாம் தான் டேக் அவேஸ். ஓகே வேற இதை நான் ஏன் கேட்கிறேன்னு சொல்லிடுறேன். எனக்கு அப்பதான் நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன டெப்த்துக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு புரியும். பிகாஸ் நான் ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா தான் நான் டெலிவர் பண்றதை ப்ராப்பரா பண்ண முடியும். அதனாலதான் டேக் அவேஸ் என்னன்னு மேண்டேட்டரியா கேட்கிறேன். வெரி குட். நல்லா புரிஞ்சு படிச்சிட்டோம்னா மறக்கவே மறக்க. உண்மை அதுதான். ஓகே தென் வேற இந்த மாதிரி டேக் அவேஸ் கேட்கிறேன். இப்ப இவங்க சொன்ன மாதிரி அசெண்டிங்னா மேல போற ஸ்லோப், டிசெண்டிங்னா கீழே வர ஸ்லோப் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி கேட்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் பாலாஜி கிராவிட்டியோட அந்த 9.81 அப்படிங்கிறது அந்த யூனிட் வச்சு அது எப்படி அப்படிங்கிறது. ஓகே வேற ஏதாவது மணிகண்டன் யூனிட் கன்வர்ஷன் மெயினா. ஓகே 1 in 20 வெரி குட். 1 in 20 இந்த ஸ்லோப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. 1 in 20னா என்ன அர்த்தம்? 20 மீட்டருக்கு 1 மீட்டர் டிராப். வெரி குட். ஸோ வாட் யூ ஃபீல் அப்படின்றத எனக்கு போடுங்க பார்ப்போம் கமெண்ட்ஸ்ல டக்குன்னு. டேக் அவேஸ் இன்னைக்கு கிளாஸோட டேக் அவே ஒரு தரம் எல்லாமே பாருங்க. என்னெல்லாம் காலையில கிளாஸ்ல இருந்து ஃபுல்லா பாத்துருக்கோன்றத ஒரு தரம் பாருங்க. பார்த்துட்டு உங்க கீ டேக் அவேஸ் என்னன்னு சொல்லுங்க. என்ன புதுசா கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆளுக்கு 2 பாயிண்ட் டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. கிளாஸ் என் பண்ணலாம். சூப்பரான வார்த்தை பிரஜேஷ். வெரி குட். திருப்தியா இருக்கு. ஸ்பெசிபிக் ஏரியா இப்பதான் கிளாரிஃபை ஆயிருக்கு. வெரி குட் வெரி குட். எனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆன்சர் பண்றப்ப கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. வெரி குட். நாட்டிக்கல் மைல் எம்எல்டி ஈஸியா புரிஞ்சிச்சு. குட். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சு மறக்காத மாதிரி. குட். டிஎம்சி உண்மையிலேயே எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல கேள்விப்படுறதா இருக்கு. அதுக்கு இப்போ ஒரு அர்த்தம் கிடைக்கிறப்போ அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியறப்ப இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும். குட். டிஎம்சி இங்க ஸ்ரீராம் யூனிட்ஸ் தான். ஆமா அதான் பார்த்தோம். வெரி குட். எம்எல்டி நம்ம அது பேர் என்ன, டைமென்ஷன் எழுதுறது கத்துருப்பீங்க. வெரி குட். அது இனிமே உங்களோட பிரெயின்ல பேக் ஆஃப் தி மைண்ட்ல என்ன யூனிட்டை பார்த்தாலும் அதுக்கு டைமென்ஷன் எழுத கத்துக்கும். சரியா? அதுவே பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த வேலையை. குட். 1 நியூட்டனை ஃபீல் பண்ணிட்டேனா? சூப்பர். எஸ் வெரி குட் வெரி குட். டிஸ்சார்ஜ் எக்ஸாம்பிள் வாஸ் சூப்பர். வெரி குட். எஸ் ஃபைன் கிரெயின்ட் சாயிலோட ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் டக்குன்னு மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஃபைன் கிரெயினா சின்னதா இருக்கும், அப்ப அதுக்கு எப்படி அதிகமா அப்படியே மாத்தி போட்டுரும். நான் சொன்னல எக்ஸாக்டா ஆப்போசிட் போடுற கேஸ்ல அதெல்லாம் இதெல்லாம் தான். குட். இங்க ரேஷ்மா நீங்க என்ன டேக் அவே இன்னைக்கு? எல்லாமே எல்லாம் சொல்லக்கூடாது. காலேஜ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கல சார், ஏமாத்திட்டாங்க சார் எங்களை. ஓகே. லைட் இயர்ஸ்னா என்ன? நமக்கு அது நிறைய நேரம் அது டிஸ்டன்ஸோட யூனிட்டானே தெரியாது. ஓகே குட். ரெயின்ஃபால் டென்சிட்டி இதெல்லாம் குட். ரெயின்ஃபால் அது இன்னும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. நான் எதுக்கும் ஒரு மழை பெஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சு நான் செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்புறேன் சார் அது அப்படின்னு இருக்கும் நிறைய பேருக்கு. வெரி குட். ரெயின்ஃபால் இன்டென்சிட்டினா வேற, ரெயின்ஃபால் டெப்த்னா வேற. குட். வெரி குட் வெரி குட். சூப்பர் கைஸ். எந்த இடத்துலயுமே இது எல்லாமே எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் நிறைய புதுசா பாக்குறப்ப உங்களை ஃபெட்டப் ஆக வைக்கும். இது குவைட் நேச்சுரல். இது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும், இல்ல மத்தவங்க எல்லாம் படிச்சிருவாங்க நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரியோ இந்த மாதிரி தாட்ஸே தேவையில்ல. யாருக்குமே இது எல்லாமே ஞாபகம் இருக்காது. நானே இதுல முக்காவாசி வேல்யூ உங்ககிட்ட கேட்டுதான் எழுதுனேன். தெரியாது. நான் ஓவர் தி இயர்ஸ் இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன், வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா மனசுல நிக்காது. அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் நாட்டிக்கல் மைல்னா என்னது? அது ஏதோ 1.something கிலோமீட்டர்ல வந்துச்சு. ஒரு ஹியூமனால பிராங்க்லி ஸ்பீக்கிங் நாளைக்கு காலையில நான் உங்ககிட்ட இதை கேட்டா கூட அதை தான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுதான் நிதர்சனம். இதுதான். அதனால எந்த இடத்துலயுமே இது எல்லாமே எனக்குள்ள இருந்துடணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. யாருக்குமே அப்படி இருக்காது. மொதல் சீட் ஒருத்தன் வாங்கி உள்ள போவான்ல, அவனுக்குமே அப்படிலாம் இருக்காது. அதை உங்களை செக்கும் பண்ணல. இல்ல இப்ப உங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து fill in the blanks கொடுத்து எழுதுனா கேக்குறாங்க. இல்ல, அவங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கவும் இல்ல. சோ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியலன்னு நினைச்சு இதை விட்டு வெளில போறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க. அது ஏன்னு தெரியல, அது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால இல்ல என்கிட்ட இதெல்லாம் கேட்கல, பட் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டே வரேன். அவ்வளவுதான். இது எனக்கு கொஸ்டினா மாறுறப்ப நான் அந்த நேரத்துல அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னு சூஸ் பண்ணா போதும் அப்படிங்கறதோட இதை கிரவுண்டடா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பதான் நான் நிறைய சொல்லவே முடியும். அப்பதான் நிறைய உங்களால அதை இன்ஃபியூஸ் பண்ணிக்கவே முடியும். நீங்களும் அப்பதான் ஃபுல் கிளாஸ்ல எக்ஸைட்டடா இருப்பீங்க. there will be no drop in energy level. அது என் சைட்ல இருந்து எப்பவுமே இருக்காது, உங்க சைட்லயும் இருக்கவே கூடாது. அந்த ஒரு மியூச்சுவல் டீல்ல தான் இந்த கிளாஸே போகும். ஓகே வெரி குட் வெரி குட். இன்னைக்கு கிளாஸோட டேக் அவே என்ன? எல்லாமே தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன புரிஞ்சிச்சு, எப்படி இருந்துச்சு,
வாட் யூ ஃபீல், டைம் காஸ்ட்டை பத்தி பார்த்தது நல்லா இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. ஓகே, வேற சிம்பிளா முன்னாடி நம்ம கிராஃப்னா என்ன, 2 பாயிண்ட் இருக்கும், 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம், XY கொடுத்துரும், மார்க் பண்ணும், அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் அந்த கான்செப்டோட பாக்குறோம். வெரி குட். எம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சார். வெரி குட். டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்ன்ற வார்த்தை எனக்கு புதுசு சார். வெரி குட். ஈவென்ட் ஆக்டிவிட்டி பத்தி பார்த்தோம் சார். சூப்பர், வெரி குட். ஏன் டேக் அவே கேட்கறேன்னா, இது எனக்குன்றதை தாண்டி உங்களுக்கு மைண்ட்ல அப்பதான் இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டோம்னு கிளாஸ் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மனசுல நிக்கும். ஓகே, வெரி குட். ஈவென்ட் பத்தி நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சு. யூனிட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க. குட். குவிண்டால், ஆமா குவிண்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 100 கிலோகிராம். ஓகே, எஸ். வே பேட்சிங், வால்யூம் பேட்சிங் பத்தி புதுசா படிச்சிருக்கேன். குட். கிராஃப்லயே டைப்ஸ் இருக்கு, செமிலாக் கிராஃப், லாகரிதமிக் கிராஃப்னு கிராஃப்ல டைப்ஸ் இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். குட், வெரி குட். டைம் அண்ட் கான்செப்ட், காஸ்ட் பத்தி புரிஞ்சிச்சு. வெரி குட். கிராஃப் ஜெனரலா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. குட், ஃபைன். சோ இது மாதிரி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுது? ஜெனரலா படிக்கிற அப்ரோச்ல சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இதுதான் என்னை ரொம்ப பயன்படுத்துதுன்னு என்ன உங்களுக்கு இருக்கு? சும்மா ஜெனரலா கேக்குறேன். எது தோணுனாலும் சொல்லுங்க. யூனிட் கன்வர்ஷன் தான் பயமா இருக்கு. ஓகே, வேற ஃபார்முலாஸ். ஓகே, சம்ஸ், நியூமரிக்கல்ஸ் பார்த்தா ஜெனரலா ஒரு ஃபியர் இருக்கும். ஓகே, இந்த தரம் பேப்பர்ல நியூமரிக்கலே கேட்கல. ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. நம்ம அவ்வளவு சால்வ் பண்ணோம், பேட்ச்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா உட்காந்து நியூமரிக்கல்ஸ் அவ்வளவு சால்வ் பண்ணோம், பட் சம்மே கேட்கல. ஆனா அடுத்த தரம் இப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பா நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஐ ஹோப் எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீக் ஸ்கெடியூலும் உங்களுக்கு டியூஸ்டே ஈவினிங் வந்துடும். ஓகே, வீக்லி ஸ்கெடியூல என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன டைமிங்ல இருக்குன்றதும் டியூஸ்டே வந்துடும். எஸ், சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல ஜாலியா இருக்கா? வெரி குட்.